இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில நான் வீடியோ போட்ட மாதிரி இந்த பக்கம் வந்து எல்லாமே தள்ளி இது பண்ணிட்டோம். இப்ப அடுத்து வந்து தள்ளிட்டு இந்த ஆயில் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த முட்டை ட்ரே இருக்கு பாத்தீங்களா, இந்த முட்டை ட்ரே இதை வந்து நம்ம அங்க லொகேட் பண்ண போறோம். சோ இதுதான் சீக்கிரம் எடுக்குட்டியுமா. இப்ப ஆயில் பாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்தது வந்து எடுத்து எல்லாமே இந்த இடத்த எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இந்த மண்டியை வந்து ஒன்றும் வேலை செய்ய மாட்டான், அவன் பார்த்துட்டே தான் இருக்கிறான். எடுக்குட்டியுமா இப்படியே சொல்லியிருந்தா நான் அந்த தண்ணி கேஸை அடுக்காமலே இருந்திருக்கலாம். அப்படியே இழுத்துடலாமா எப்படி? எடுக்குட்டியுமா ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ் நோசம் நானும் மண்டியன்னு பாருங்க எப்படி பாத்துட்டு இருக்கோம். போட்டு இழுக்கிறேன் அங்க துணி இல்லையா கையில இருக்கிறத வாங்கிட்டு நான் எப்படி எடுப்பேன்? இங்க ஓட்ட கூட ஊற்றுறது உள்ள இதுவரையும் தரணுமா? அது வரையும் தள்ளணும். இந்த குழிக்குள்ள உடுத்துற இழுத்தியனா நான் இங்க போயிடுறேன். அவங்க என்ன இப்படி குடிச்சாதான் அவன் தள்ள முடியும். அதுதான் சொன்னா கீழே தான் செய்யும். அடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அங்க போய் இப்படியே நான் இதை தூக்கி வைக்கிறேன். தூக்கி எப்படி இருப்பீங்க? இது இப்படி இருந்துச்சுன்னா தள்ள முடியாது. இதை இப்படி தூக்கி நான் தூக்கி வைக்கிறேன். கையில ஒரு சேதம்
ரொம்ப டேஞ்சரான அவ்வளவுதான். பின்னாடி அட்டை இருக்கு, அந்த அட்டையெல்லாம் எடுத்தாதான் நல்லா கிளீனா சிவப்பு தள்ள முடியும். அதெல்லாம் திறந்தது, அதுக்கு மேல தள்ள முடியாது. போதும், இவ்வளவு திறந்தா போதும். அங்க பின்னாடி பாக்ஸ் இருக்கு, அது பின்னாடி பாக்ஸ் இருக்கு. நான் தான் மேல இருக்கிறதெல்லாம் எடுன்னு சொன்னேன் நானு. அங்க பின்னாடி அந்த எலிட் ப்ரௌனி பாக்ஸ் இருக்கு, டீ கப் எல்லாம் தொங்கின்னு இருக்கு, அங்க பிஸ்கெட் தொங்கின்னு இருக்கு. எப்படி தள்ளுனா போகும்? நான் தான் படிச்சு சொல்றேன் நேற்றுங்க, பிஸ்கெட் எதுவும் அடுக்காதீங்கன்னு. சரியாமோ போதுமோ, இல்லைன்னா அடிக்கிருவீங்க நீங்க. இது ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. கவாத்தா இருக்கா? அது நாலு ஆயுத பூச்சி இல்ல, இங்க இந்த ரேக் வந்து இந்த இடத்துல இருந்த ரேக்கை வந்து இப்போ நம்ம தள்ளிட்ட உடனே இப்போ ஃப்ரிட்ஜு கிட்ட போயிடுச்சு நம்மளுக்கு ரேக்கு. இப்போ வந்து நமக்கு கீழெல்லாம் ஸ்பேஸ் வந்து அரைச்சிருந்துச்சு, இப்போ அதுவுமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ரேக்கை வந்து நம்ம ஃபுல்லாக அடுக்கிட்டு டிஸ்பிளே பண்ணணும். கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, எல்லாம் கீழே தள்ளி விட்டுருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி இது பண்ணால் தான் பண்ண முடியும். டோரு திறந்து கட்டுக்குட்டியுமா திறக்க முடியுதா பார்க்கலாம்? அவ்வளோ திறக்க முடியுது. கண்டிப்பாக டோர் கூட ஓப்பன் பண்ணலாம். அடுத்து நம்ம க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரேக்கை வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். குட்டிமா, கம்பெனிக்கு வேறு டைம் ஆச்சு, டீ கிளாஸில் டீயை வேறு ஊற்றணும். டீயை ரெடி பண்ணி டீயை ஊற்றிட்டு இன்றைக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது தெரில, பார்ப்போம். 11 மணி ஆகுதா 12 மணி ஆகுதான்னு. இது பின்னாடி வந்து ஃபுல்லாக நாங்கள் அட்டையை ஒட்டி இன்னைக்கு அடிக்கிட்டு தான் போகணும் இந்த ரேக்கை. மணி பார்த்தா இப்போ 11:30 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அடுக்கிறதுக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணி தட்டி ஓரளவுக்கு டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது.